வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் அமைச்சர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்கிறார்களா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வெளியே செல்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கட்சி சார்ந்த பிரச்சனைகளிலும் சரி, ஆட்சி சார்ந்த பிரச்சனைகளிலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திமுகவுடைய அமைச்சர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்வதனால என்ன ப்ரோ லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுகவின் ஆட்சியே பார்த்தீங்கன்னா லாடம் கட்டப்படும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி திமுகவின் அமைச்சர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட பல அமைச்சர்கள், 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் கள்ளச்சாராய விவகாரம், குட்கா விவகாரம் எப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவின் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுத்தது. நன்றாக யோசித்து சிந்தித்து பாருங்கள். அதே போலத்தான் இந்த விவகாரம் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக, ஒரு மிகப்பெரிய மிக மிகப்பெரிய ஒரு பூதாகர அரசியலை இது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்வதற்கான பிளான்களை தொடர்ந்து அடுக்கடுக்காக போட்டு கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பார்த்தீங்கன்னா பெற்று இருப்பது நிச்சயமா டெல்லி மேலிடத்திற்கு வயிற்றெரிச்சலை கொடுத்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் அமைச்சர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளுக்கு மேல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் அமைச்சர்கள், எந்தெந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள், எத்துறையை சேர்ந்தவர்கள் முக்கியமான நபர்களாக சிக்க போகிறார்கள் அப்படின்றத நாம தொடர்ந்து பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் அமைச்சர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் இருக்குமா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழகத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் விளக்குகிறது இது போல அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகள். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.